கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முன்தோன்றி மூத்ததுவும், பதிமுதுரை பெருவழியில் பாண்டியர் குற்றம் கண்டதுமான, செந்தமிழுக்கு தலைவணக்கம் செய்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க சமத்துவ நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்து அந்த நிறைவு விழாவுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தலைமையேற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரும் கழகத்தின் உயர்நிலை குழு உறுப்பினருமான என் ஆருயிர் சகோதரர் தியாக வேங்கை புதூர் பூமிநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கின்ற இந்த தென்பாண்டி சீமையில் இந்த மண்ணிலே இருந்து வந்த ஈடு இணையற்ற கவிஞர், கவிப்பேர் அரசர் வைரமுத்து அவர்களே, சுயமரியாதை உணர்வு மிக்கவராக, தன்மான எண்ணம் கொண்டவராக, அறிவாசான் பெரியாரின் அங்க அசைவுகளையே தன்னுடைய நடிப்பாற்றலால் மெய்ப்பித்து காட்டியவரும், ஈழத் தமிழர்களுக்காக உண்மையிலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றவருமான ஆருயிர் சகோதரர் புரட்சி தமிழர் சத்யராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய மாவட்ட செயலாளர் தம்பி முனியசாமி, நன்றி சொன்ன சகோதரர் சுப்பையா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவை தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ், கழகத்தின் பொருளாளர் எரிமலை பேச்சாளர் செந்தில் அதிபன், முதன்மை செயலாளர் மலைக்கோட்டை நகரை பிரதிபலிக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய துரை வைகோ, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் செஞ்சி AK மணி, ஆடுதுறை முருகன், திருமலாபுரம் ராஜேந்திரன், டாக்டர் ரோகையா, இந்த நடைபயணத்தை வார்ப்பித்த தடகர்த்தர்கள் ஜீவன், தொண்டர்படை தலைவர் பாஸ்கர சேதுபதி, இளைஞரணி செயலாளர் ஆசை தம்பி, மாணவரணி செயலாளர் பால சசிகுமார், தொண்டர்படையை உடனிருந்து வார்ப்பித்த சுமேஷ், இந்த நடைபயணத்திற்கு பெருந்துணையாக இருந்து பணியாற்றிய மாவட்ட செயலாளர்கள் மார்நாடு VK சுரேஷ், பசும்பொன் மனோகரன், ஜெயராமன், கம்பம் ராமகிருஷ்ணன், சாத்தூர் கண்ணன், கம்மாப்பட்டி ரவிச்சந்திரன், வெள்ளவண்டி சோமு, மணவை தமிழ்மாணிக்கம் கலியமூர்த்தி, TTC சேரன் நெல்லை நிஜாம், வழக்கறிஞர் வெற்றிவேல் சுதா பாலசுப்பிரமணியன், RS ரமேஷ் ராம உதயசூரியன், கண்ணதாசன் உதயகுமார் கோவை செல்வராஜ், சேகர் தமிழ் அரசு, SN ராஜேந்திரன் குகன்மில் செந்தில், ஆசை சிவா கழககுமார், DC ராஜேந்திரன் திருவள்ளூர் பாபு, ஜெயசீலன் ராமநாதன் தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வன் ராமதாஸ் ஓரி ரைமண்ட், ஹேமா பாண்டுரங்கன் மகேந்திரவர்மன், நடைபயணத்தில் பங்கேற்ற மாவட்ட செயலாளர்கள் சைதை சுப்பிரமணி, மாவை மகேந்திரன், லோகு ஜெய்சங்கர்,
வேல்முருகன், வரகவி மணிவேந்தன், நடைபேணம் நெடிகளும் என்னை வரவேற்ற மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், மகளிரணி செயலாளர் சகோதரி மல்லிகா தயாளன், உயர்நிலை குழு உறுப்பினர்கள் மோகன்குமார், டாக்டர் கிருஷ்ணன், சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன், ஆவடி அந்தரிதா சட்டமன்ற உறுப்பினர்கள் சதன் திருமலைக்குமார், அரியலூர் சின்னப்பா, ரகுராமன், அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் குருநாதன், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தந்து கொண்டிருக்கின்ற வந்தியத்தேவன், நடைபேண மருத்துவ உதவி வழங்கிய டாக்டர் அஜய், டாக்டர் சுஜிதா, நடைபேண வீரர் டாக்டர் சுகேஸ்வர், உதவியாளர் மில்லர், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சாதிக், இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றிக்கு பாடுபட்ட பிஜி பாண்டி, டி எம் கோவிந்தன், எஸ்ஆர் போஸ், புகழ்முருகன், தமிழ்ச்செல்வி மாயழகு, எஸ்ஆர் பாண்டி, கண்ணுச்சாமி, மணிகண்டன், பூமிநாதன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, வெள்ளம்போல் தமிழர் கூட்டம், வீரங்கொள் கூட்டம் என்ற பாவேந்தரின் பாட்டு வரிகளுக்கு இலக்கணமாக கண்ணுக்கு எட்டிய தூரத்துக்கு அப்பாலும் கட்டுக்கடங்காமல் திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே, கால்கள் வலித்தாலும் விரல்களில் குப்புளங்கள் ஏற்பட்ட போதும் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அனலாக பொழிந்த நெருப்பு வெயிலிலும் நடை மாறாமல் இங்கே நடந்து வந்த என் தம்பிமார்களை வாழ்த்துவதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கின்ற, எப்படி மலைக்கோட்டை நகரில் பயணத்தை தொடங்குகின்ற வேளையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தாரோ, அதை போலவே இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று வாழ்த்துறை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர் மாவட்ட செயலாளர் பாசமிகு சகோதரர் தளபதி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலை சிறந்த எழுத்தாளரும் சாகித்ய அகாதமி விருது பெற்றவரும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருமான தோழர் வெங்கடேசன் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நடைபெற நிறைவு நிகழ்ச்சிக்கு நான் வந்து சேர முடியுமா, இடையிலே ஏதாவது உடல்நல கேடு ஏற்பட்டு நான் மயங்கி விழுந்தாலோ அல்லது பிரஜை இழந்தாலோ அல்லது பயணத்தை தொடர முடியாத அளவுக்கு ஏதாவது உடல் நலிவு ஏற்பட்டாலோ, எந்த அளவுக்கு இந்த இயக்கத்தின் கண்மணிகள் பாதிக்கப்படுவார்கள், எதிரிகளுக்கு எவ்வளவு ஏளனமாக போய்விடும். பரிகாசம், ஏளனம், கேலி, கிண்டல் இவற்றையெல்லாம் ஆயிரக்கணக்கான முறை சந்தித்து நெஞ்சுரம் பெற்றவன் இந்த வைகோ. ஆகவே அந்த கவலையோடு தான் நான் நடந்தேன். 2 மாத காலத்துக்கு முன்னாரே இந்த தமிழகத்தில், செந்தமிழ்நாட்டில் சாதியின் பெயரால் மோதல், மதத்தின் பெயரால் பிணக்கு, மதத்தின் பெயரால் மோதல், இது எங்கே போய் முடியும்? இரத்த களரிகளிலே போய் முடியும். அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழகம் நவகாளியை போன்ற நிலையை சந்திக்க நேரிடும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு go to the people, live among them, learn from them என்ற அறிஞர் அண்ணாவின் வாசகங்களை மனதிலே கருதி மக்களிடம் செல்வோம், அவர்களிடம் முழக்கம் எழுப்புவோம். சாதி மதத்தின் பெயரால் வேற்றுமை வேண்டாம், பூசல் வேண்டாம், மோதல் வேண்டாம், கலகம் வேண்டாம் என்பதை எடுத்துரைப்பதற்காக
விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நடைபயணத்தை யாரிடமும் ஆலோசனை கேட்காமல் நான் கழகத்தினுடைய அமைப்பு கூட்டத்திலே நான் தெரிவித்தேன். அதன்படி நடைபெற்ற நடைபயணம் இயற்கையால் ஒருவேளை பெருமழை பெய்யக்கூடும் என்று வானிலை அறிவித்திருக்கிறதே, இங்கே செய்தியாளர்களும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் எங்கே இருக்கிறார்கள் என்று தலைமை தாங்கும் பூமிநாதனிடம் கேட்டபோது அவர்களுக்கென்று இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, எங்கள் ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் இங்கே வந்திருக்க கூடாது. அங்கே 10 பேர் எழுந்து நிற்கிறார்களே, அவர்களைத்தான் சொல்லுகிறேன். ஏன் இங்கு வந்தீர்கள்? 11 நாட்கள் கால்கெடுக்க நடந்த தம்பிமார்கள் உடல் உபாதைகளை பற்றி கவலைப்படாமல் இந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக ஆக்கி தந்த என் வீர தம்பிகளின் தாள்களுக்கு நான் என்னுடைய நன்றியை பாசத்தோடும் உரிமையோடும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மதுரை மாநகரம் செருக்களங்களை சந்தித்த பாண்டிய நாட்டின் தலைநகர். குத்தீட்டிகளின் ஓசை, குதிரைகளின் குளம்படி சத்தம், வேளங்களின் பிளிரல், தேர்ச்சகரங்கள் புரண்டு ஓடுகிற ஒலி, இவற்றை சங்கீத கீதமாக ஆக்கிக் கொண்ட போர்க்களங்களை சந்தித்த பாண்டிய மண்டலத்தின் தலைநகரம். கடல் அலைகளென தாவி வருகிற அரபு நாட்டு குதிரைகளின் குளம்படி சத்தத்தோடு சங்கத்தமிழின் ஓசையும் இணைந்து வந்தது என்ற பெருமையை பெற்ற கூடல் மாநகரம். நெடுந்தேர் கொடிஞ்சி பொலிய நின்றோன் யார்கொல், வாழ்கவன் கண்ணி, பால்விட்டு ஐனி மறந்தனே, கிண்கிணி களைந்தகால் இன்னும் ஆகிறனே என்று மன்னனை பாடிய இடைக்குன்னூர் கிழார். யார் இவன்? இளைஞனாக இருக்கிறானே, பாலகனை போல தெரிகிறானே, இவன் 7 நாட்டு மன்னர்களை எதிர்த்து தலையாலங்கானம் போர்க்களத்துக்கு செல்லுகின்ற இவன் யார் என்று கேட்டாரே, அந்த தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் ஆண்ட பாண்டிய நாட்டின் தலைநகரத்தில் வாயிலோயே வாயிலோயே யார் கேட்பது? கொலைக்களப்பட்ட கோவலன் மடிந்ததற்கு பின்னால் அவன் அரசின் காற்றிலம்பை திருடினான் என்று பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு கொலையுண்டு மடிந்த கோவலனின் ரத்தத்தை எடுத்து சபதம் மேற்கொண்டவளாக அரண்மனை வாயிலுக்கு வந்து வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறிவரை நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே இணையேறி சிலம்பொன்று ஏந்திய கைகள் கணவரை இழந்தாள் கடையகத்தாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே என்று வாயில் காவலரிடம் சொல்ல அவன் அரசன் பாண்டியன் நெடுஞ்செழியனிடத்திலே தெரிவிக்க உள்ளே அனுப்புக என்று சொல்ல கண்ணகி பெருந்தேவி உள்ளே நுழைய நீர்வார் கண்ணை கண்களிலே நீர் வழிகிற பெண்ணே யாரையோ நீ மடக்கொடியோய் நீ யாரம்மா என்று கேட்க ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்துவான் மணிகனின் மகனாகி என் காற்றிலம்பு பகர்தல் வேண்டி நின்னகர் புகுந்து உன்னால் கொலையுண்டு வடிந்த கோவலன் பத்தினி கண்ணகி என்பது என் பெயரே என்று உரைத்தாளே. நீதி நிலைநாட்டப்படுவதற்கு யானோ அரசன் யானே கள்வன் என்று வெண்கற்ற குடை உடைந்து நொறுங்கி விழ செங்கோல் உடைந்து கீழே நொறுங்க கீழே உருண்டவாறு உயிர் நீத்தானே பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். நீதியை காக்க தன்னுயிரை தந்ததால் சேரன் செங்குட்டுவன் அது பற்றி குறிப்பிடுகிற போது வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் செல்கையில் நிமிர்த்தி சென்றது என்று அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்திரிகை உயர்ந்தோர் ஏற்றலும்
ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் யாற்றுதும் ஞாபகம் பாட்டுடை செய்யுள் என்று இளங்கோவடிகள் தீட்டிய சிலப்பதிகாரத்தில் புதூர் புகார் நகரமும் மதுரை நகரமும் வஞ்சி நகரமும் ஒரே வரிசையிலே வர்ணிக்கப்பட்டு புலிக்கொடியும் மீனக்கொடியும் வில்கொடியும் சமமானவை என்ற கருத்தை பதிய வைத்த இளங்கோவடிகள் இந்த மதுரை மூதூரினுடைய பெருமைகளை சொல்லுகிற போது மதுரை காஞ்சியிலே இடைக்குன்னூர் கிழார் எதை சொன்னாரோ அதே போல எத்தனை தெருக்கள் இருக்கின்றன, அத்தனை தெருக்களிலும் அங்காடிகள் இருக்கின்றன. பட்டு ஆடைகளை விற்பதற்கு ஒரு தெரு, தங்க ஆபரணங்களை விற்பதற்கு ஒரு தெரு, தானியங்களை விற்பதற்கு ஒரு தெரு என்று அனைத்தையும் விவரித்துவிட்டு மதுரை காஞ்சி என்று ஏன் பெயரிட்டார் என்றால் மதுரை என்பது இடப்பெயர், காஞ்சி என்றால் நிலையாமை, வாழ்க்கை நிலையாமை. அது வாழ்க்கை நிலையற்றது என்பதை சுட்டிக்காட்டி நீ போர்க்களங்களை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தால் இந்த நாட்டு மக்களினுடைய துயரத்துக்கு யார் பதில் சொல்வது, வேளாண் பெருமக்களுக்கு யார் பதில் சொல்வது என்று அறிவுரை புகட்டிய மதுரை காஞ்சி சுட்டிக்காட்டுகின்ற மதுரை மாநகரில் நடைபயணத்தில் 11வது நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்து நான் கவலைப்பட்டதை போல எந்த விபரீதமும் எனக்கு ஏற்பட்டு விடாமல் நான் நிம்மதியாக இனி எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை, இந்த இயக்கத்துக்கு உறுதுணையாக உறுதுணை உதவிட என் தம்பிமார்களுக்கு என் கழக கண்மணிகளுக்கு உற்சாகமும் ஊக்கமும் உருவாக்கிட இந்த நடைபயணம் பயன்பட்டது என்பது மட்டுமல்ல, மோதல்கள் இருக்கக்கூடாது, சாதிமத மோதல்கள் இருக்கக்கூடாது என்று வழிநடுக சொல்லி வந்தேரே. நாங்கள் இந்துக்களுக்கு எதிரிகள் அல்ல, வைணவத்துக்கு விரோதிகள் அல்ல, சைவ சமயத்துக்கு எதிர்ப்பாளர்கள் அல்ல. அனைத்து சமயங்களையும் வாருகிற வழியிலே நம்முடைய தாங்குகிற பூமிநாதன் ஏற்பாட்டில் இந்து சமயத்தைச் சேர்ந்த அடிகளாரும் கிறிஸ்தவ மார்க்கத்தைச் சேர்ந்த பாதிரியாரும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த இமாமும் என்னிடத்தில் இந்திய அரசியல் சட்டத்தின் வடிவத்தை கொடுத்து என்னை வாழ்த்தினார்கள். நாங்கள் சைவ வைணவ சமயங்களுக்கு எதிரிகள் அல்ல என்று கூறுவதற்கு காரணம், வைணவ சமயத்திலே இருக்கக்கூடிய 108 திருப்பதிகளிலே ஒரு திருப்பதி தான் தென்திருப்பேரை. அதுதான் என் முதல் நடைபயணம். அங்கே இருக்கிற மகர நெடுங்குழைக்காதர் ஆலயத்திலே இருக்கக்கூடிய வைரமும் வைடூரியமும் தங்கமும் அர்த்தராத்திரியிலே கொள்ளையடிக்கப்பட்டதால் அதை மீட்டு தருவதற்கு டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய ஆணைப்படி 1982ஆம் வருடம் தென்திருப்பேரையிலிருந்து நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வரை பல்லாயிரக்கணக்கானவர்களோடு திராவிட முன்னேற்ற கழக தோழர்களோடு தென்திருப்பேரை அக்ரஹாரத்து சகோதரிகள் சகோதரர்களோடு நான் மேற்கொண்ட நடைபயணத்துக்கு பிறகு தலைவர் கலைஞருடைய உரையில் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை 30 நாட்களுக்குள் களவு போன நகைகளை மீட்டு கொடுத்தது. என் முதல் நடைபயணத்தின் நோக்கம் வெற்றி பெற்றது. இங்கே வைகை ஆறு பாய்ந்து ஓடுகிறது, சில வேளைகளிலே தண்ணீர் வருவதில்லை. இந்த வைகை ஆற்றினுடைய வரலாற்றை மாணிக்கவாசகர் வரலாற்றோடு பொருத்தி பார்த்தால் நரிகள் பரிகளானதும் பரிகள் நரிகளானதும் அது பற்றிய திருவாசக சொற்களும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்று தொடங்குகின்ற திருவாசகத்தையும் இந்த மண்டலத்தில் அப்படிப்பட்ட உணர்வுகள் தழைக்க வேண்டும் என்பதற்காக சமயங்களுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல என்று சொல்லுகிறேனே, இந்த வைகைக்கே தண்ணீர் வந்திருக்காது.
முல்லை பெரியாறு பென்னிக்கு அணை உடைபட்டு போயிருக்குமானால், அன்றைய கேரளத்தினுடைய சிலருடைய வஞ்சக திட்டம் நிறைவேறி இருக்குமானால், அணை உடைந்திருக்குமானால், 5 மாவட்டங்களில் லட்சக்கணக்கான ஏக்கர் பாசனங்கள் தண்ணீரின்றி தரிசு நிலங்களாகும். இந்த நான்மாடக்கூடல் நகரத்துக்கே குடிக்க தண்ணீர் கிடைக்காது. இதை சொல்லி இந்த மாநகரத்தில் 5 முறை நான் உண்ணாநிலை அறப்போரை தம்பி பூமிநாதன் உள்ளிட்டோருடைய துணையோடு நான் நடத்திவிட்டு இந்த மதுரையம்பதியிலே இருந்து தியாகராயர் கல்லூரிக்கு அருகிலே இருக்கக்கூடிய திடலிலே இருந்து புறப்பட்டு நடந்தே சென்று கூடலூர் வரையிலும் 1க்கு 3 முறை நான் நடத்திய நடைபயணங்கள், அந்த நடைபயணங்களின் விளைவாகவும் 678 ஊர்களுக்கு கம்பம் அப்பாஸ் அவர்களோடு சென்று பென்னிக்குக் அணை உடைந்தால் உங்கள் வாழ்வு பாலைவனமாகிவிடும், பஞ்ச பிரதேசமாகிவிடும் இந்த பாண்டிய மண்டலம் என்று ஊராக எடுத்துச் சொன்ன போது எங்கேயும் நான் கட்சி கொடியை கட்டிக்கொண்டு போனதில்லை. அனைத்து கட்சி தோழர்களும் என்னை வரவேற்றார்கள். இந்த முல்லை பெரியாறு அணையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி 10 லட்சம் பேரை கம்பம் பள்ளத்தாக்கிலே திரட்டுவதற்கு நடைபயணம் பயன்பட்டது. அந்த நோக்கம் நிறைவேறியது. உச்ச நீதிமன்றத்திலே அணை பாதுகாக்கப்பட்டது. இந்த செந்தமிழ்நாட்டின் வாழ்வும் பாதுகாக்கப்பட்டது. என் நடைபயணத்தின் நோக்கமும் நிறைவேறியது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதியாக இருப்பதுதான் தேனி மாவட்டத்து அம்பரப்பர் மலை. அந்த அம்பரப்பர் மலையிலே 12 லட்சம் டன் வெடிமருந்துகளை வைத்து வெடித்து தகர்த்து உள்ளே ஒரு பெரும் சுரங்கத்தை அமைத்து அதிலே நியூட்ரினோவினுடைய காந்த கல்லை கொண்டு வந்து வைத்து அமெரிக்காவிலே இருந்து அந்த அணுக்கதிர் வீச்சு நேரடியாக அந்த உலைக்குத்தான் வந்து சேரும். தேனி மாவட்டத்தில் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் கட்டிடங்கள் எல்லாம் தரைமட்டமாகும். பென்னிக்கு கட்டிய அணை உடைந்து நொறுங்கும். கேரளத்திலே கட்டியிருக்கிறார்களே 570 அடி உயரத்திற்கு அவ்வளவு உயரமான இடிக்கு அணையும் உடையும். எனவே இந்த நியூட்ரினோ திட்டத்தை இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி, that is my dream project, என்னுடைய கனவு திட்டம், அதை நிறைவேற்றிய தீர்வேன் என்று சொன்னாரே, அந்த திட்டத்தை எதிர்த்து நான் 2018 மார்ச் 31ஆம் தேதி மதுரை மாநகரினுடைய ஒரு பகுதியிலே இருந்து நடைபயணமாக புறப்பட இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் புலிவில் கயல் இலச்சனை பிடித்த கொடியை என் கையிலே கொடுத்து உங்கள் நடைபயணம் ஜெயிக்கட்டும் என்று வாழ்த்தி அனுப்பினார். நான் நேரடியாக கூடலூர் கம்பம் செல்லாமல் பல்வேறு கிராமங்களுக்கு ஊராக சென்று நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்துவிட்டு பிறகு உயர்நீதிமன்றத்திலும் மதுரை கிளையிலே வழக்கை தொடுத்து என் மதிப்புக்குரிய வழக்கறிஞர் அஜ்மல் கான் என்னென்ன வாதங்களை எடுத்து வைக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக என்னிடத்திலே அழுத்தம் திருத்தமாக எடுத்து கூற நான் உயர்நீதிமன்றத்திலே 2.5 மணி நேரம் வாதங்களை எடுத்து வைத்ததற்கு பிறகு அந்த நீதிமன்றம் நியூட்ரினோ திட்டத்துக்கு தடை விதித்தது. அந்த தடை விதித்து 16 ஆண்டுகளாகின்றன. ஒரு சாதாரணமானவன், கண்விழிக்காத கலிங்கப்பட்டி என்கிற கிராமத்திலே பிறந்தவன், அண்ணாவின் தம்பியாக அரசியலுக்குள்ளே அடியெடுத்து வைத்தவன், முத்தமிழறிஞர் கலைஞரால் வார்ப்பிக்கப்பட்டவன், இந்த சாதாரணமானவன் இந்திய நாட்டின் பிரதமரின் கனவு திட்டத்தையே தகர்த்து 16 ஆண்டுகளாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். அதற்கு வந்த நடைபயணம் காரணமாக இருந்தது. நான் மேற்கொண்ட நடைபயணங்களில் சாதி மத மோதல்கள் கூடாது என்று 19 மாதம் சிறைவாசத்திற்கு பிறகு தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருந்து புறப்பட்டு இதே மதுரை மாநகர் வழியாகவும் மேலூர் கொட்டாம்பட்டி வழியாகவும் பின்னர் திருப்பத்தூர் காரைக்குடி
அங்கிருந்து புதுக்கோட்டை, புதுக்கோட்டை, திருச்சி, திருச்சியிலிருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால், புதுச்சேரி, மீண்டும் திண்டிவனம், சென்னை என்று மேற்கொண்ட நடைபயணத்தில் தென்னக நதிகளை இணைக்க வேண்டும், அரசு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று இந்திய நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதா கொண்டு வந்தவன் உங்கள் சகோதரன் வைகோ. இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் அதை ஆதரித்தார்கள். தென்னக நதிகளை பெனின்சுலார் ரிவர்ஸ், வடக்கே இருப்பது ஹிமாலயன் ரிவர்ஸ், மகாநதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய நதிகளை கோதாவரியை, கிருஷ்ணாவை, காவிரியை, வைகையை, தாமிரபரணியை ஒன்றாக இணைக்கிற திட்டத்தை முதலிலே நிறைவேற்றுங்கள் என்று நாடாளுமன்றத்திலே நான் பேசியதை ஆங்கில பேச்சை தமிழில் மொழிபெயர்த்து பாசனம் பெருக வேளாண்மை செழிக்க என்ற தலைப்பில் கவிப்பேரரசர் வைரமுத்தவர்கள்தான் அந்த நூலை வெளியிட்டார்கள். ஆக நதிகளை இணைக்கின்ற விழிப்புணர்ச்சியையும் அந்த நடைபயணத்தில் வற்புறுத்தியவாறே, விவசாயிகளே, நீங்கள் நட்டப்படலாம், நிலங்களை விற்றுவிடாதீர்கள். இந்த உலகத்தில் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு கொடிய உணவு பஞ்சம் வரப்போகிறது. அப்பொழுது உங்கள் 1 ஏக்கர் பூமி பல கோடி ரூபாய் மதிப்பை பெறும். இப்பொழுது விற்காதீர்கள், அவசரப்பட்டு தேவைக்காக நிலங்களை விற்காதீர்கள். அதுதான் உங்களுக்கு கருவூலமாக அமையப் போகிறது என்று நான் சொன்னதை பல கிராமங்களில் வைகோ அன்றே சொன்னாரே, அவசரப்பட்டு நம் நிலத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்ட விவசாய பெருங்குடி மக்களை நான் அறிவேன். இதையும் எடுத்து சொல்லியவாறு மதுவின் பிடியில் நாசமாகி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும். வளரும் தலைமுறையின் வாழ்வு பாழாகிவிடும், இளம் பெண்களினுடைய வாழ்வு சூறையாடப்படும் என்று மதுவின் கொடுமைகளையும் எடுத்து சொல்லி, அதற்கு பிறகு அதைவிட கொடிது ட்ரக்ஸ், போதை பொருள். அந்த போதை பொருள் ஸ்டாம்ப் சைஸிலே, அஞ்சல் தலை வடிவிலே நாக்கிலே ஒட்டிக்கொண்டால் சில நிமிட நேரங்களில் மின்சாரம் நாடி நரம்புகளில் ஊடுருவதைப் போல அந்த போதை உணர்ச்சி உடம்புக்குள்ளே ஊடுருவும். மூளையின் செயல்பாடு மரத்து போகும். மனிதன் மிருகமாக மாறுவான். அப்படிப்பட்ட LSD மாத்திரைகள், பிரவுன் சுகர் ட்ரக், போதை பொருள், இப்படிப்பட்ட போதை பொருட்கள் நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், கல்லூரிகளுக்குள்ளே இப்பொழுது பிரவேசிக்க ஆரம்பித்து விட்டன. பெண்கள் கல்லூரியிலும் பெண்கள் பள்ளியிலும் கூட ஒரு சிலர் இந்த போதை பொருளுக்கு அடிமையாகக்கூடிய விபரீதம் ஏற்பட்டு விட்டது என்பதை நான் உணர்ந்து, தமிழ்நாடு ஒரு பஞ்சாப் ஆகிவிடக் கூடாது, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் பாழாகிவிடக் கூடாது. நான் வருகிற வழியெல்லாம் பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள், ஏழை தாய்மார்கள், கூலி வேலை செய்கிற தாய்மார்கள் வரிசையாக நின்று தங்கள் பிள்ளையை வரவேற்பதை போல, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் வீரத்தாய் மாரியம்மாள் வரவேற்பதை போல வழிநெடுகிலும் வரவேற்றார்களே, அவர்களினுடைய புதல்வியர், செல்வ குமரிகள், அவர்களின் வாழ்வு பாழாகிவிடக் கூடாது. கோவையிலே ஒரு இளம்பெண் நாசமாக்கப்பட்டார். 4 பேர் மிருகங்களாக மாறி அவர் அந்த இளம்பெண்ணை சீரழித்து விட்டார்கள். 4 பேரும் போதைப் பொருள் அறிந்திருந்தார்கள். போதைப் பொருள் அறிந்தினால் நாசியிலே வாசனை வராது. சாராயத்தின் வாசனையோ, பிராந்தி விஸ்கி ஒயினின் வாசனையோ இருப்பதை போல போதைப் பொருள் வாசனையை தராது. இந்த போதைப் பொருள் நம்மை பாழாக்கிவிடும் என்று முதலில் அறிவிப்பு செய்தவாறு நடைபயணத்துக்கு பிரகடனம் செய்தவன் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர். நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருந்தவர், தந்தையோடு போரிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் கட்சிக்கு அடையாளம் காட்டுகின்ற இன்னொரு தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய
இந்த மாநிலத்தின் முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவர், நாங்கள் போதைப் பொருளை பற்றி, கொடுமையை பற்றி சொன்னோம். இப்பொழுது வைகோ நடைபயணத்தை அதற்கு பிறகு ஆரம்பித்திருக்கிறார் என்று பேசியிருக்கிற செய்தியை ஏடுகளிலே பார்த்தேன். அந்த நண்பர்களுக்கு சொல்வேன், நான் அரசியல் கட்சி தலைவர்களை மதிப்பவன் தான். ஆனால் அவர்களுக்கு ஒன்றை சொல்வேன், நான் அறிவித்த பிறகு இந்த போதை பொருளால் தமிழகம் பாழாகிவிடும், ஆகவே நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் என்று நான் பிரகடனம் செய்த பிறகு 10 நாள் கழித்துத்தான், 7 நாள் கழித்துத்தான் நான் குறிப்பிட்ட இந்த தலைவர்கள் அனைவரும் போதை பொருள் என்ற வார்த்தையே பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். நான் சொன்னதை அவர்கள் பின்பற்றி சொல்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நாங்கள் இப்படி சொன்னோம், இப்பொழுது புதிதாக இவர் புறப்பட்டிருக்கிறார் என்று வசை பாடுகிறார்களே, அவர்களுக்கு சொல்வேன், நான் அறிவித்த பிறகுதான் உங்களுக்கு ஞானம் பிறந்ததா? போதை பொருளை பற்றி குறிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததா? நான் அதை குறிப்பிட்டதற்கு காரணம், நான் சில மாத காலமாக அதை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். இதை தடுப்பதற்கு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த நாம் நடைபயணம் மேற்கொள்வோம், மக்களை சந்திப்போம், அந்த தாய்மார்களிடத்திலே எடுத்து சொல்வோம் என்று வந்தேன். நான் வருகிற வழியெல்லாம் நான் குறிப்பிட்டதை போல அன்றாடங்காட்சிகள், செல்வம் இல்லாதவர்கள், பணவசதி இல்லாதவர்கள், ஏழை தாய்மார்கள் என்னை பாசத்தோடு வரவேற்றார்களே, அந்த தாய்மார்களின் காலடிகளுக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவர்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலையால் தான் நான் இந்த காரியத்திலே ஈடுபட நேர்ந்தது. சைவ வைணவ சமயங்களை சார்ந்தவர்களே, நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். நான் பகுத்தறிவு இயக்கத்தை சேர்ந்தவன் தான். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் 3 முறை ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த அந்த வசந்த காலமான அந்த சூழலில் நான் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தேன். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய வைணவ கோவில்களின் கர்ப்பகிரக மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சிலைகளை 82ஆம் வருடம் அமெரிக்க வாஷிங்டனில் நடைபெற்ற பெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் திருவிழா என்ற நிகழ்ச்சிக்கு இந்த சிலைகளை அனுப்பி வைக்க தவறான யோசனையின் காரணமாக அன்றைய தலைமை அமைச்சர் இந்திரா காந்தி முடிவெடுத்ததை காஞ்சி பெரியவாளாக இருந்தாரே முன்பு சங்கராச்சாரியார், இது கூடாது என்று கடிதம் எழுதினார். பலன் இல்லை. நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அனைத்து முக்கிய கட்சிகளினுடைய தலைவர்களையும் கையெழுத்தையும் பெற்று வாதத்தை தொடங்கினேன். அப்பொழுது சொன்னேன், கோயில் மூலஸ்தானத்து சிலைகளை நீங்கள் அனுப்புகிறீர்களே, அது பழுதடைந்தால், அது சேதமடைந்தால் எத்தனை கோடி பக்தர்களினுடைய உள்ளம் புண்படும். கோயிலுக்கு செல்லுகிற பக்தன் தெரியாமல் அதனுடைய சுவற்றிலே, காம்பவுண்ட் சுவற்றிலே கால்பட்டு விட்டாலும் செங்கல்லை தொட்டு கும்பிடுகிறான், அதற்கு புனிதம் இருப்பதாக கருதி கொண்டு. சிலைகளையே அனுப்புகிறீர்களே, அதற்கு சேதம் ஏற்பட்டு விட்டால் கோடானு கோடி பக்தர்களின் உள்ளம் நொறுங்கி போகுமே, ஏன் இந்த பாவத்தை செய்கிறீர்கள்? அனுப்பாதீர்கள் என்ற போது அந்த துறை அமைச்சராக இருந்த ஒரிசா மாநிலத்து அரச குடும்பத்தை சேர்ந்த சிங்தேவ் எழுந்து, those idols have been insured, அதற்கு காப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். நான் உடனே கேட்டேன், what rate you have fixed for that bhakti? பக்திக்கு என்ன ரேட் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். பாரிஸ் நகரத்திலே இருக்கக்கூடிய மோனோலிசா ஓவியத்தை, அந்த சித்திரத்தை அந்த மக்கள் போற்றி பாதுகாக்கிறார்கள். அடால்ஃப் ஹிட்லர் பிரான்ஸ் மீது படையெடுத்து பிரெஞ்சு நாட்டை அடிமையாக்கி ஸ்வஸ்திக் கொடியை பறக்கவிட்ட அந்த காலகட்டத்தில் மோனோலிசா ஓவியத்தையும் அங்கிருந்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்ட போது நாஜி படைகளினுடைய தளபதிகள் சொன்னார்கள், பிரெஞ்சு தேசமே மீண்டும் ஒரு புரட்சியை சந்திக்கும், அந்த ஓவியத்தை நாம் இங்கே கொண்டு வரக்கூடாது என்று அந்த முயற்சியை கைவிட்டார்கள்.
ஒரு ஓவியத்தை கூட அனுப்புவதற்கு தடை செய்கிறார் என்றால் கோயில் மூலஸ்தானத்து சிற்பங்களை எப்படி நீங்கள் வெளியே அனுப்பலாம் என்று கேட்டு அந்த வாதம் நண்பகலிலே உணவு இடைவேளைக்காக நிறுத்தப்பட்ட போது அத்வானி என்னை ஆதரித்து பேசினார், ஜஸ்வந்த் சிங் என்னை ஆதரித்து பேசினார், வடபுலத்து தலைவர்கள் பலரும் ஆதரித்து பேசினார்கள். நண்பகல் இடைவேளை நேரத்தின் போது பிற்பகலிலே தொடர்கிற வாதத்தில் மேலும் என்ன கேள்வி தொடுக்கலாம் என்று நான் என்னுடைய கோப்புகளை புரட்டிக் கொண்டிருந்த போது என் தோளிலே ஒரு லேசான அடி விழுந்தது. நான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் எந்த தலைவரை பார்த்தால் அவர் கால்களை எம்பிக்கள் தொட்டு கும்பிடுகிறார்களோ அந்த முதுபெரும் தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கமலபதி திருவாதி என் முதுகுக்கு பின்னாலே நின்று கொண்டிருந்தார். நான் திரும்பி பார்த்தேன். அவர் சொன்னார், மை டியர் யங் ஃப்ரெண்ட், இந்த சபையில் ஒரு உருப்படியான வாதத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாய், அதை பாராட்டுவதற்காகத்தான் நான் இங்கே உன்னிடம் உன் இருக்கைக்கு வந்தேன் என்று சொன்னார். என்னுடைய வாதத்தினுடைய அடிப்படையில் அந்த முயற்சி கைவிடப்பட்டது. தலைமை அமைச்சர் இந்திரா காந்தி தன் முடிவை மாற்றிக்கொண்டார். நான் சமயத்திலே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பூஜை செய்து வழிபடுகிற, நைவேத்தியம் செய்கிற, உங்களுடைய வணக்கத்தை தெரிவிக்கிற கோவில்களின் மூலஸ்தான சிலைகளுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்ததென்று வேறு எவராவது முயற்சி எடுத்ததுண்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த நான் அதை தடுத்து நிறுத்தினேன் என்று சொன்னால் நாங்கள் எல்லா மதங்களையும் மதிக்கிறோம். இங்கே மதங்களின் மோதல் ஏற்பட்டுவிடக் கூடாது, இரத்த களரிகள் ஏற்பட்டுவிடக் கூடாது. அதை தொடக்கத்திலே முதன்மை செயலாளர் பேசுகிற போதே யாதும் ஊரே யாவரும் கேளிர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாடுகளை தந்த தமிழகத்தில் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் எந்த மோதலும் ஏற்படக்கூடாது என்று நான் மீண்டும் வற்புறுத்தி சொல்லுகிறேன். மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிறது. சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் திருமண வைபவத்துக்கு பிறகு அந்த சடங்கு வெளியே வருகிற பக்தர்களுக்கு மஞ்சள் கைத்த இந்த பெண்களுக்கு கொடுக்கிறவர்கள் அந்த கோயிலுக்கு வெளியே குடியிருக்கின்ற முஸ்லிம்கள். இது நீண்ட காலமாக இந்த பழக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லுகிற பக்தர்கள் எரி மேலி என்கின்ற ஒரு ஊரில், முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் வாழ்கின்ற அந்த ஊரில், அதை கடந்துதான் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க போக வேண்டும். அந்த ஊரிலே வாழுகிற முஸ்லிம்கள் விளையாட்டு திடல் என்ற பெயரோடு எரிமேலி என்கிற அந்த ஊரில் அந்த வழியாக செல்லுகிற பக்தர்களுக்கெல்லாம் வாழ்த்தும் பரிசும் வழங்கி அனுப்பி வைக்கிறார்கள் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆக இஸ்லாமியர்கள் இந்துக்களை மதிக்கிறார்கள். அதனால் தான் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்து வெளிவருகிற பக்தர்களின் கைகளிலும் மஞ்சள் கயிற்றை இங்கே வாழ்கிற முஸ்லிம்கள் தருகிறார்கள். 100 ஆண்டுகளுக்கு மேலாக அறுபடை வீடுகளிலே தலைமையான இடமாகிய படை வீடாகிய திருப்பரங்குன்றத்தில் துள்ளி வருகுது வேல் தமிழ் பகையே தூர விலகிரில் என்று சொல்லுகின்ற வேல்வாங்கிய முருகன், குன்றுதோராடும் முருகன், அவன் திருப்பரங்குன்றத்திலும் கல்யாண கோலத்திலே குடியிருக்கிறான். லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கும் சென்று வருகிறார்கள். அங்கே அந்த மலையிலே முஸ்லிம்கள் போய் தொழுகிற தர்காவும் இருக்கிறது. எந்த பிரச்சனையும் 100-150 ஆண்டுகளாக ஏற்பட்டதில்லை. இந்த வழக்கு பிரிவு கவுன்சில் வரை சென்றது. அங்கே இப்பொழுது கேட்கிறார்களே இந்துத்துவ சக்திகள் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று, அதற்கு அனுமதி கிடையாது என்று லண்டன் பிரிவு கவுன்சில் தீர்ப்பளித்தது போல் இங்கே உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பளித்தன. ஆனால் மதுரையிலே
ஒரு நீதிபதி அங்கே விளக்கு அந்த தூணில் தான் போய் தர்காவுக்கு பக்கத்திலே ஏற்ற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை வழங்கினார். அதற்கு பிறகு சில வசனங்களையும் சொன்னார். ஒரு நீதிபதி he has crossed the boundaries, தன்னுடைய எல்லைகளை மீறிவிட்டார் என்று நான் சொன்னேன். மீண்டும் 3 நீதிபதிகள் அந்த நீதிபதியின் தீர்ப்பையே வரவேற்று தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். அந்த 3 நீதிபதிகளுக்கும் சொல்வேன், நான் எதற்கும் அஞ்சுபவன் அல்ல, எந்த வழக்குக்கும் நான் அஞ்சுபவன் அல்ல. மரணமே வரினும் அதனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற நெஞ்சுரத்தை, என் நாடி நரம்புகளே ஓடுகிற ரத்தத்துக்கு பாலூட்டி தந்தாளே என் வீரத்தாய், அவள் வழங்கி இருக்கக்கூடிய அந்த துணிச்சலோடுதான் நான் கடந்த காலங்களில் இதை பேசினால் ஆயுள் தண்டனை கிடைக்கும் என்று சொன்னார்களே, அப்பொழுதும் பேசினேன். இப்படி பேசுவதற்கு உரிமை உண்டா? ஜெயிலில் இருந்தவாறே சுப்ரீம் கோர்ட்டில் நான் ரிட் மனு தாக்கல் செய்தேன் தேவதாசின் உதவியோடு. அந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்தது. தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை ஆதரித்து பேசுவது குற்றம் ஆகாது என்ற தீர்ப்பை பெற்றுத் தந்தவன், பேச்சுரிமைக்கு காப்புரிமையை பெற்றுத் தந்தவன் என்ற உரிமையோடு சொல்லுகிறேன். அப்படி பேசினால் பெரும் தண்டனை கிடைக்கும் என்றால் அதற்கு தயார். ஏற்கனவே இந்தியாவிலேயே இந்த தேச துரோக குற்றச்சாட்டின் பேரில் தண்டனை பெற்றிருக்கின்ற ஒரே ஒரு எம்பி, முன்னாள் எம்பி, இந்நாள் எம்பி கணக்கிட்டு பார்த்தால் ஒரே ஒருவன் இந்த வைகோதான். என் மீது 1 வருட காலம் சிறை தண்டனை நீதிமன்றம் வழங்கியது. நான் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசுவதற்காக மட்டுமல்ல. I accuse the Indian government, நான் குற்றம் சாட்டுகிறேன் இந்திய அரசை என்று நான் பேசிய உரையை தமிழில் புத்தகமாகவும் குற்றம் சாட்டுகிறேன் என்றும், ஆங்கிலத்தில் I accuse என்றும் புத்தகங்களாக நான் வெளியிட்டிருக்கிறேன். இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே நான் பேசிய பேச்சுக்காகத்தான் என் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு ஓராண்டு காலம் சிறை தண்டனை என்று அறிவித்த நீதிபதி அந்த அம்மையார், தண்டனையை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று கூண்டிலே இருக்கிறவர் கேட்டுக்கொண்டதால் நான் குறைவான தண்டனை கொடுத்திருக்கிறேன் என்று அந்த தீர்ப்பிலே எழுதியிருந்தார். அதை வாசித்தார். நான் உடனே கேட்டேன், நீதிபதி அவர்களே, உங்கள் மனசாட்சியை தொட்டு எழுதுங்கள். நான் எப்பொழுது கருணை கேட்டேன்? தண்டனையை குறைக்க வேண்டும் என்று உங்களிடம் எப்போது கேட்டேன்? எப்படி நீங்கள் தீர்ப்பை எழுதலாம் என்று கேட்டேன். அந்த அம்மையார், ஐ ஆம் டெரிபிளி சாரி, நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன், இப்பொழுது தீர்ப்பில் அந்த வாசகங்களை மாற்றி விடுகிறேன் என்று நான் கேட்டுக்கொண்டதால் அந்த வார்த்தைகளை எடுத்து விட்டார். அந்த வழக்கு இப்பொழுது உயர் நீதிமன்றத்திலே இருக்கிறது. இந்த தேச துரோக குற்றச்சாட்டின் மீது வருகிற வழக்குகள் அனைத்தையும் இப்பொழுது எங்கும் விசாரிக்க வேண்டாம் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னதன் காரணமாக வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஒருவேளை எனக்கு தண்டனை கிடைக்குமானால் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். சொன்னதை வாபஸ் வாங்க மாட்டேன். இந்திய அரசை குற்றம் சாட்டினேன், அந்த குற்றச்சாட்டுக்களை மீண்டும் மீண்டும் சொல்வேன் என்ற உணர்ச்சி படைத்திருந்த காரணத்தால் தான் பொட்டா நீதிமன்றத்திலே என் சகோதரன் பூமிநாதனும் பொடா கணேசனும் இருக்கிறார்களே, அவர்களும் என்னோடு சேர்ந்து நின்று கொண்டிருந்த போது, நிலையில் வாழுகிற கணேசமூர்த்தியும் வீர இளவரசரும் என்னோடு நின்று கொண்டிருந்த போது, கொஸ்டினிங் டைம் வந்தது, கேள்வி கேட்கும் நேரம். நீதிபதி கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். அப்பொழுது சொன்னார், நீங்கள் திருமங்கலம் பொதுக்கூட்டத்தில் I did support the LTTE yesterday, I do support the LTTE today, I will support the LTTE tomorrow. இப்படி பேசினீர்களா என்று நீதிபதி கேட்டுவிட்டு, அவசரப்பட்டு பதில் சொல்லாதீர்கள், கொஞ்சம் நிதானமாக யோசித்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று உண்மையிலேயே என் மீது அக்கறை கொண்டவராக நீதிபதி ராஜேந்திரன் அவர் மறைந்து விட்டார். இதய நோய் ஏற்பட்டு மறைந்து விட்டார். அவர் மறைந்த அன்றைய அந்த உடலுக்கு போய் மாலை வைத்தவன் நான். அப்படி கேட்ட மாத்திரத்தில்
நான் சொன்னேன், இதை பற்றி யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை நீதிபதி அவர்களே. நான் ஆழமாக யோசித்துத்தான் பாராளுமன்றத்திலே பேசினேன். பாராளுமன்றத்திலே பேசியதைத்தான் திருமங்கலம் மேடையிலே பேசினேன். ஆனால் என்னோடு இருக்கக்கூடிய இந்த 8 பேரும் அதில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர்கள் பேச்சில் அவர்களுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவேதான் KS தினகரன் அவர்களுக்காக வக்கீலாக வாதாடுகிறார். எனக்கு நான் வக்கீல் வைத்துக் கொள்ளவில்லை, நானே வாதாடுகிறேன். இப்பொழுது நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். ஆம், நீங்கள் சொல்வதை போலத்தான் திருமங்கலம் மேடையில் நான் பேசினேன். இப்பொழுது இந்த கோர்ட்டிலும் சொல்லுகிறேன். எஸ், I did support, I do support, I will support the LTTE என்று நான் பேசியதற்கு பிறகு சிறப்பு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக அன்று வந்தவர் அந்த வழக்கு அன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்ட பிறகு என்னிடம் நேராக வந்தார். எங்களுக்கு வேலையே இல்லையே சர்க்கார் வக்கீலுக்கு, எல்லா குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டே பதில் சொல்லுகிறீர்களே, இப்படி ஒரு வழக்கை நாங்கள் இதுவரை சந்தித்ததில்லை. குற்றவாளி கூண்டிலே உங்களை போன்ற ஒரு மனிதரை இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொன்னார்கள். ஆக என்னுடைய கருத்துக்களில் நான் உறுதியாகத்தான் இருக்கிறேன். இந்த தமிழகத்தில் மதவாதிகளினுடைய கொட்டம் ஒடுக்கப்படும், இந்துத்துவ சக்திகளினுடைய அக்கிரம ஆதிக்கம் தகர்க்கப்படும். RSS இந்துத்துவா VHP கூட்டங்கள் அலகாபாத் என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது பிரயாக் நகர் என்று பெயர் மாற்றப்பட்ட நகரத்தில் 2022ஆம் வருடம் ஒரு மாநாட்டை கூட்டினார்கள். RSS VHP இந்துத்துவா சக்திகள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். அவர்கள் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்கள், தர்ம சன்சத் என்று. அந்த பிரகடனத்தில் இந்திய அரசியல் சட்டத்திலே இருந்து மதச்சார்பின்மையும் இங்கே செகுலரிசம் சோசியலிசம் நீக்கப்படும். இனிமேல் டெல்லி இந்தியாவின் தலைநகர் அல்ல, வாரணாசி தான் தலைநகர் ஆக்கப்படும். இனிமேல் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு எதிர்காலத்தில் குடியுரிமையும் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, குடியுரிமையும் கிடையாது. இந்தியும் சமஸ்கிருதமும் மட்டுமே 8வது அட்டவணையிலே மொழிகளாக இடம்பெறும். இப்படி ஒரு கொடூரமான பயங்கரமான ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்களே. பிரதமர் அவர்களே, நீங்கள் இதை கண்டித்தீர்களா? உங்கள் அமைச்சரவையில் யாராவது கண்டித்தார்களா? அப்படியானால் இங்கே வாழக்கூடிய கோடானு கோடி முஸ்லிம்களுக்கு தலைமை தாங்கிய கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு முஸ்லிம் லீக் மாநாடு கராச்சியிலே டிசம்பர் 17, 18 தேதிகளில் 47 நடந்த போது அதிலே பாகிஸ்தான் பிரதமர் லியாகத் அலி கான் மொத்த பணத்தில் 17 லட்சம் இந்திய முஸ்லிம்களுக்கு உரிமையானது நாங்கள் வழங்குகிறோம் என்றவுடன் எழுந்து ஆட்சேபகரமான குரலில் சல்லி காசு நாங்கள் வாங்க மாட்டோம் பாகிஸ்தானிடமிருந்து, அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் உடனே தகவல் அனுப்புங்கள், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்று சொன்ன லியாகத் அலி கானுக்கு நீ யார் எங்களை பாதுகாப்பதற்கு? எங்கள் இந்தியாவில் எங்கள் மக்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள தெரியும், இங்கே வாழ்கிற இந்துக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள் என்று பேசிய அந்த காயிதே மில்லத்தான் சீனம் படையெடுத்த போது இமய பர்வதத்தின் சரிவுகளிலே சீன தேசத்தினுடைய ராணுவ பீரங்கிகள் கர்ஜித்த போது 40,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்த போது பாண்டூங் மாநாட்டிலே பஞ்சசீலம் முழங்கிய பண்டித ஜவஹர்லால் நேரு மனம் உடைந்தவராக நா தழுதழுக்க வானொலியிலே பேசிய போது நாம் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம், நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம், நம் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன, மீட்பதற்கு அனைத்து இந்தியர்களும் முன்வர வேண்டும் என்று பேசியதை வேலூர் சிறைச்சாலையிலே இருந்து வானொலியிலே கேட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிறையை விட்டு விடுதலையாகி வெளியே வந்தவுடன் வேலூர் கோட்டை மைதானத்திலே பேசுகிற போது வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும்,
இந்தியா என்ற உபகண்டம் இருந்தால்தான் நாம் பிரிவினை கேட்க முடியும். கூர்மையான கொம்புகளை உடைய காளை மாடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலே சீறி பாய்ந்து வருகிறதே காளை மாடு. அதை போல கூறிய கொம்புகளை உடைய காளை மாடு அங்கே இருந்து பாய்ந்து வருகிறது. கருப்பு குடையை கையில் பிடித்துக் கொண்டு நான் போகிறேன். அந்த குடையை பிடித்துக் கொண்டு முன்னே சென்றால் அது புத்திசாலித்தனம் அல்ல. நான் குடையை மடக்கி திண்ணையில் ஏறிக்கொண்டேன். மாடு சென்றதற்கு பிறகு எப்பொழுது தேவையோ அப்பொழுது குடையை நான் விரிப்பேன் என்று பேசினார். அந்த அறிஞர் அண்ணாதான் தன்னுடைய கன்னி பேச்சில் we demand the right of self determination, சுய நிர்ணய உரிமையை நாங்கள் கோருகிறோம் என்று பேச்சின் தொடக்கத்திலே சொல்லிவிட்டு I belong to the Dravidian stock, நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன், I am proud to call myself a Dravidian, நான் திராவிடர் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன் என்று பேசிய பேச்சினுடைய நிறைவு நேரத்தில் பேச்சை முடிக்கிற போது மீண்டும் அதனை வற்புறுத்தினார். we demand the right of self determination. இதை அதே ராஜ்யசபாவில் அதே நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மீண்டும் அந்த அவைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு வழங்கியதால் முதலமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு தளபதி அந்த ஏற்பாட்டுக்கு உடன்பட்டு எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருந்த காரணத்தால் நான் கடைசியாக உரையாற்றிய போது, பிரியாவிடை கூட்டமாக நடந்த போது, ஓய்வு பெறுகிற எம்பிக்களுக்கு வாழ்த்து சொல்லுவதற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் வாழ்த்திய போது, அதற்கு பதில் வழங்கி பேசுகிற வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட போது நான் பதில் சொல்ல எழுந்து அந்த பேச்சிலே நான் குறிப்பிட்டேன், மகாராணா பிரதாப் சிங்கினுடைய வாழ்க்கை வீர சரித்திரத்தை சொன்னேன். மகாராணா பிரதாப் சிங் ஹால்டிகாடி யுத்தத்தில் அக்பர் பாதுஷாவினுடைய லட்சக்கணக்கான சைன்யத்தோடு மோதினான். அந்த சைன்யத்துக்கு தலைமை தாங்கி வந்தவன் ஜெய்ப்பூர் மன்னன் மான்சிங், அக்பரின் மைத்துனன். அந்த யுத்தகலத்திலே இருந்து அவன் மீது அவன் தேறி சென்ற சேட்டக் என்கின்ற குதிரை மின்னலாக பாய்ந்து செல்லக்கூடியது அலெக்சாண்டரின் பியூசி பேலஸ் குதிரையை போன்று. அது வேகமாக சென்றது. ஈட்டியை எடுத்து அந்த தலைமை தாங்கிற மான்சிங் மீது ராணா பிரதாப் சிங் வீசினான். அவன் ஆரோகணித்து வந்த அந்த யானை துதிக்கையிலே வாள் கொண்டிருந்தது. இந்த படம் இன்றைக்கும் சித்திரம் இருக்கிறது. அந்த வாளை கொண்டு வீசியது துதிக்கையால் குதிரையின் தொடை பக்கத்தில் வெட்டு விழுந்தது. குதிரை சற்று தடுமாறியது. நாலா பக்கத்தில் இருந்தும் வேல்களும் அம்புகளும் ராணா பிரதாப் சிங்கை நோக்கி பாய்ந்து வந்தன. சேட்டக் குதிரை தன் எஜமானுக்கு உயிராபத்து ஏற்பட்டு விட்டது என்று எண்ணி அந்த போர்க்களத்தை விட்டு தனித்து ஓடியது. ஓடிய குதிரை ஒரு ஆற்று மணல் வெளியிலே கீழே விழுந்து எஜமானை காப்பாற்றிவிட்டு செத்து போனது. மூர்ச்சை தெளிந்து எழுந்த ராணா பிரதாப் சிங் மடிந்து கிடந்த சேட்டக் புரவியை பார்த்து, என் சகோதரனே, என்னை விட்டு நீ பிரிந்து போய்விட்டாயா என்று கதறியவாறு. அதற்கு பிறகு அவன் சொன்னான், அவனுக்கு ஓலை வந்தது மான்சிங்கின் மறைமுக தூதர் மூலமாக, சமாதான சமரச உடன்படிக்கைக்கு அக்பரோடு ஒத்துக்கொண்டு போ என்று தகவல் வந்தபோது அவன் சொன்னான், ஒரு காலம் நான் சமரசத்துக்கு இடம் தர மாட்டேன். என் இறுதி மூச்சு இருக்கிறவரை நான் போராடுவேன். என் ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்கு, அடிமை சங்கிலிகளை உடைத்து எறிவதற்கு நான் என் உயிர் இருக்கின்றவரை போராடுவேன். Till such time breads of dry grass is available. உலர்ந்த புட்களால் செய்யப்பட்ட ரொட்டி துண்டுகள் எனக்கு உணவாக கிடைக்கின்ற காலம் வரையில். Till such time water in streams available. ஓடுகிற நீரோடைகளிலே தாகத்தை தணிக்கின்ற நீர் கிடைக்கின்ற வரை. Till such time I breathe the air of this atmosphere. இந்த காற்று மண்டலத்திலே இருக்கக்கூடிய காற்றை சுவாசிக்கின்ற சக்தி எனக்கு இருக்கின்ற வரையில்
I will raise my sword for the liberation of my motherland என்று அவன் அன்று சொன்னதை நான் சற்று மாற்றி சொன்னேன். for the liberation of தமிழீழம் என்று சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட உணர்வோடுதான் இங்கே நான் இன்றைக்கு பேசுகிறேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஜான் பிரிட்டாஸ், மிகச்சிறந்த பாராளுமன்றவாதி, அவர் எழுந்து இந்த நாடாளுமன்றத்தில் என் சகோதரன் வைகோவை போன்றவனின் உரைகளை நான் கேட்டதில்லை, அவர் இந்த சபையை விட்டு போவது எங்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது, ஆனால் அவரோடு இருந்த நாட்களை, இந்த சபையிலே வாதத்திலே பகிர்ந்து கொண்ட நாட்களை பசுமையாக என்றைக்கும் நான் நினைவிலே வைத்திருப்பேன் என்று கூறினார். நான் ஆளும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சொல்வேன், உங்களுக்கு வலதுகரமாக இடதுகரமாக உங்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக என்கிற கட்சியை துடைத்து எறிவோம், இருக்கிற இடம் செய்யலாமல் செய்வோம் என்று பேசிவிட்டு போனாரே, அந்த அமித்ஷாவை கேட்கிறேன், இந்த பாண்டிய மண்டலத்து தலைநகர் மானம் காத்த மாமதுரையிலே மண்ணிலே இருந்து கேட்கிறேன், என்ன திமிர் இருந்தால், என்ன அகம்பாவம் இருந்தால், என்ன ஆணவம் இருந்தால் 75 ஆண்டு கால வரலாறு கொண்டிருக்கக்கூடிய ஒரு திராவிட இயக்கத்தை அழிப்பேன், ஒழிப்பேன், இருக்கிற இடம் தெரியாமல் செய்வேன், துடைத்து எறிவேன் என்று பேசுகிற மமதை எப்படி உங்களுக்கு வந்தது? இந்த இயக்கத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவின் முன்னிலையில் 62 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் முன்னிலையிலே உரையாற்றி அவர் பாராட்டுக்களையும் அவரது இல்லத்திலே இரவு நேரத்திலே சந்தித்த போது பெற்று மாணவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னை இணைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலே 24 முறை சிறைக்கு சென்று விசா கைதியாகவும் பாளையங்கோட்டை சேலம் சிறைச்சாலைகளிலே 12 மாத காலம் இருந்துவிட்டு அந்த இயக்கத்துக்காக என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தருவதற்கு சித்தமாக இருந்த நான் அந்த இயக்கத்தால் நான் ராஜ்யசபா நாடாளுமன்றத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன். நன்றி மறக்கவில்லை நான். கலைஞர் அவர்கள் என்னை 78ஆம் ஆண்டிலே மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தார். கசாபியங்காவை போல நான் உயிர் இருக்கின்ற வரை கொள்கைகளுக்காகவும் லட்சியத்துக்காகவும் வாழ்வேன் என்று பேசினேன். அந்த வாய்ப்பை எனக்கு தந்திருந்தார். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது, திராவிடர் கழகம் என்பது, திராவிடர் கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்பிருந்தே தென்னிந்திய நல உரிமை சங்கமாக இருந்து அது திராவிட சுயமரியாதை இயக்கமாக பரிணமித்து திராவிடர் கழகமாக ஆவதற்கு நாயரும் நடேசனாரும் பிட்டி தியாகராயரும் அடித்தளம் அமைத்து தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் அதனை கட்டி காத்து வளர்த்து 49 செப்டம்பர் 17ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் என்று தொடங்கப்பட்டு எத்தனை பேர் பலியானார்கள், எத்தனை பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிறை சென்றார்கள். தூத்துக்குடி கேவிகே சாமியும் உடையார்பாளையம் வேலாயுதமும் கோவை ஆரோக்கிய சாமியும் நெல்லிக்குப்பம் மஜீதும் மண்ணை பாண்டியனும் தங்கள் இன்னுயிர்களை தந்தார்களே. திராவிட இயக்கம் என்பது எக்கு கோட்டை ரத்தத்தால் கண்ணீரால் வியர்வையால் கட்டி எழுப்பப்பட்டது. அந்த இயக்கத்தை அழிப்பேன் என்று சொல்வதற்கு எவரும் துணியவில்லை. அழிப்போம் என்று கருதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தடை விதிக்கப் போகிறோம் என்ற செய்தி வந்தபோது ஒரு கட்சி தன் கட்சியின் பெயரையே மாற்றிக்கொண்டு அகில இந்திய கட்சி என்று புதிய நாமகரணத்தை சூட்டிக் கொண்டது. நாங்கள் சிறைச்சாலையிலே இருக்கிறோம், விசா கைதிகளாக இருக்கிறோம். பாளையங்கோட்டை சிறையிலே விசா கைதியாக இருக்கிறேன். அப்படி என்றால் கட்சிக்கே தடை வருமாமே, எப்படி இந்த கட்சியை கலைஞர் காப்பாற்றுவார் என்ற கேள்வி எழுந்தபோது
அவர் சென்சாரின் கண்களிலே மண்ணை தூவிவிட்டு இலக்கியத்திலிருந்தே தன் உடன்பிறப்புகளுக்கு செய்திகளை சொல்லுவதிலே வல்லவர் என்பதால் அவர் எழுதி மறுநாள் வெளியாகிற முரசொலி 4 நாள் கழித்துத்தான் சிறைக்கு வரும். அதில் அவர் எழுதியிருக்கக்கூடிய உடன்பிறப்பு மடலை எல்லா சக கைதிகளையும் விசா கைதிகளையும் உட்கார வைத்து நான் உரத்த குரலில் வாசிப்பேன். காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை, அந்த கடிதத்தை 2 முறை நான் வாசிப்பேன். அப்படி எழுதுகிற கடிதத்தில் தான் மானத்துக்காக உயிர் விட்டானே கணைக்கால் இரும்பொறை, அவனை பற்றி எழுதி நமக்கு மானம் பெரிது, எந்த ஆபத்து வந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்ற வகையில் குளவி இறப்பினும் ஊண்டடி பிறப்பினும் ஆளந்தன்று வாளில் தப்பார் தொடர்படு ஜபலியின் இடர்படு தெரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபுதம் மதுகையின்றி வயிற்றுத்தீ தனிய ஈன்முறை உலகத்தாரே என்ற கணைக்கால் இரும்புறையினுடைய கவிதையை எழுதி குழந்தை இறந்து பிறந்தாலும் ஊனமுடைய குழந்தையாக பிறந்தாலும் அதன் மார்பிலே வாழ்கொண்டு கீறி மண்ணிலே புதைப்பது இந்த தமிழ் குடும்பங்களினுடைய வழக்கம். அந்த மான மரபு காப்பாற்றப்பட்ட அந்த இனத்தில் நாயை போல கட்டி வைக்கப்பட்டிருக்கிறேன் சிறைச்சாலைக்குள்ளே. நாடாண்ட மன்னனாகிய நான் தாகத்துக்கு தண்ணீர் கேட்டேன், தாமதமாக கொண்டு வந்து தருவதாக அவமானப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட அவமானத்தை சுமந்து கொண்டுள்ள என்னை போன்ற இழிபிறவிகளை தமிழ் தாய்மார்கள் ஈன்று எடுக்காமல் இருப்பார்களாக என்று அந்த பாடலை வரைந்த கணைக்கால் இரும்பொறை துளி நீரும் பருகாமல் இருந்தே வடக்கிருந்து உயிர் விட்டான். இதை எழுதியிருந்த செய்தியிலேயே அவர் இயக்கத்திற்கு வருகிற எந்த ஆபத்தையும் எதிர்கொள்வோம், மானத்துக்காக வாழ்வோம், மண்டியிட மாட்டோம் என்ற செய்தியை அந்த உடன்பிறப்பு மடல் வழியாக அன்றைக்கு தெரிவித்திருந்தார் திமுக கழகத்தின் தலைவர். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம் எப்படி நீ கூட்டு சேர்ந்தாய்? நீ வெளியேற்றப்பட்டவன், திமுக கழகத்திலிருந்து நீக்கப்பட்டவன், எப்படி மீண்டும் திமுக கழகத்தோடு நீ இணைந்தாய்? சில ஏடுகள் கேலி புரிந்தன. இவர் அடிக்கடி இப்படி கூட்டணியை மாற்றிக் கொள்கிறார், சந்தர்ப்பவாதம் என்று பரிகாசம் செய்தன. நான் அவர்களுக்கு தெரிவிப்பேன், ஆழ்ந்து யோசித்து உயர்நிலை குழுவிலே வாதித்து கட்சியினுடைய தலைமை பீடங்களிலே வாதித்து பேராபத்து திராவிட இயக்கத்துக்கு வர நேரும். அப்படி வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கத்துடையாக நம்மிடத்திலே அவர்களை போன்ற பெரிய சைன்யம் இல்லை, அவர்களை போன்ற பெரிய வாக்கு வங்கி இல்லை. ஆனால் இந்த இயக்கத்திலே இருக்கக்கூடிய வீர கண்மணிகள் ஸ்பார்ட்டாவின் வீரர்களை போன்ற உறுதி படைத்தவர்கள். ஆகவே எங்கள் பலத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைப்போம், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதையும் சேர்த்து களத்திலே நிற்போம் என்று முடிவெடுத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு கொண்டோம். நீ மந்திரி பதவி கேட்கவில்லையே, ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லையே, அதிகாரத்திலே பங்கு என்று எல்லா கட்சிகளும் சொல்லுகின்றன, கூட்டணி கட்சிகள். நீங்கள் வாய் திறக்கவில்லையே, என்ன காரணம்? என் மீது ரொம்ப அன்பு கொண்டிருக்கிற பத்திரிகை என் கார்ட்டூனை போட்டு பதட்டம், வைகோவுக்கு பதட்டம். என் அகராதியிலேயே பதட்டம் என்ற வார்த்தைக்கு இடம் கிடையாதே. இதே மதுரை மாநகரில் அந்த பத்திரிகை அலுவலகம் தகர்க்கப்பட்ட போது, இயந்திரங்கள் நொறுக்கப்பட்ட போது என் சகோதரர்களை உடன் அழைத்துக் கொண்டு நள்ளிரவு நேரத்திலே போய் அந்த பத்திரிகை அலுவலகத்தை பார்வையிட்டு மறுநாள் மாலை 5 மணிக்கு மேலமாசி வீதியும் வடக்கு மாசி வீதியும் வடக்கு மாசி வீதியும் சந்திக்கின்ற அந்த முனையில் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியவன் நான். ஆகவே நான் ஏடுகள் மீது குறைபட்டுக் கொள்ளவில்லை, ஏடுகள் எங்களை ஏளனம் செய்கிறது என்று எனக்கு கொண்டு வருத்தமில்லை. எவ்வளவு கேலி கிண்டல் செய்தாலும் அதை தாங்கிக் கொள்ளுகிற பக்குவம்
ஜனநாயகத்திலே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவனுக்கும் இருக்க வேண்டும் என்பதை ஆபிரகாம் லிங்கன் மியூசியத்திலே பார்த்தேன். ஆபிரகாம் லிங்கன் மியூசியம் அவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இலினாய் மாநிலத்தின் ஒரு பகுதியிலே இருக்கிறது. அதில் ஆபிரகாம் லிங்கன் அவரை பற்றி பன்றியை போல, முள்ளம்பன்றியை போல அவரை பற்றிய கார்ட்டூன்கள் வந்த எல்லாவற்றையும் கண்ணாடி பேழையிலே வைத்து பாதுகாத்திருக்கிறார். அவற்றைத்தான் அந்த மியூசியத்திலே பார்த்தேன். ஆபிரகாம் லிங்கன் அரசியலில் வழிகாட்டி என்று சிறைச்சாலையிலிருந்து என்னுடைய கண்மணிகளுக்கு எழுதிய கடிதத்தில் அரசியலுக்கோர் ஆபிரகாம் லிங்கன் என்று 5 வாரம் எழுதினேன். அந்த ஆபிரகாம் லிங்கனின் வாசகங்கள் என் நெஞ்சிலே பதிந்திருக்கின்றன. ஏளனம், பரிகாசம், கிண்டல், கேலி, கார்ட்டூன் இது சகஜம். என் சகோதரர்களுக்கு, கழகத்தின் கண்மணிகளுக்கு இதை பற்றியெல்லாம் நீங்கள் அலட்டிக் கொள்ளாதீர்கள். இப்படியெல்லாம் மீம்ஸ் போடுகிறானே, இப்படியெல்லாம் கிண்டல் செய்கிறானே, இப்படியெல்லாம் எழுதுகிறார்களே, இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். விமர்சனங்கள், ஏளனங்கள், கேலி, கிண்டல் இவையெல்லாம் அரசியலிலே ஒருவர் மீது வாரி வீசப்படுகின்ற, அதைத்தான் வசவாளர்கள் வாழ்க என்று அண்ணா சொன்னார். அதை போலத்தான் எங்களை பற்றிய விமர்சனங்களை நாங்கள் ஜனநாயக உணர்வோடு ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள். நாங்கள் எதற்காக இந்த முடிவெடுத்தோம் என்பதை இப்பொழுது கூறினேன். நாங்கள் அதிகாரத்திலே பங்கு கேட்கவில்லை என்பதோடு அந்த பேச்சுக்கே நான் இடம் வைக்கவில்லை. என்னை பொறுத்தமட்டில் அமைச்சர் பதவி என் வீட்டின், என்னுடைய அறையின் கதவை தட்டிய போது என்னுடைய கேபினெட்டிலே நீ கண்டிப்பாக முக்கியமான இலாக்காவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அடல் பிகாரி வாஜ்பாயும் பக்கத்திலே அத்வானியும் இருந்து வற்புறுத்திய போது, I will never join your cabinet. I will never become a minister. நான் மந்திரி பதவியை நான் ஏற்க விரும்பவில்லை. என் சகாக்கள் 2 பேருக்கு அந்த மந்திரி பதவியை கொடுங்கள் என்று கேட்டு, அது பெரிய தியாகம் அல்ல. இந்த இயக்கத்தில் எத்தனை பேர் பதவியற்றவர்களாக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாதவர்களாக, ஒரு நகர்மன்ற உறுப்பினராக, ஒன்றிய கவுன்சிலராக ஆக முடியாதவர்களாக எத்தனை பல்லாயிரக்கணக்கான என் தோழர்கள், என் சகாக்கள், என் சகோதரர்கள், என் கண்மணிகள் இருக்கிறார்கள். எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பதவியை எதிர்பார்த்தாங்கே இருக்கிறார்கள். ஒரு லட்சியத்திற்காக, கொள்கைக்காக, திராவிட இயக்க கொள்கைகளை காப்பதற்காக, பெரியார், அண்ணா அவர்கள் வழியில் அந்த லட்சியங்களை பாதுகாப்பதற்காக நாம் வைகோவோடு பயணிக்கிறோம். அவன் தன்னலமற்றவன். என்னுடைய நேர்மைக்கு யாரும் கட்டியம் கூற வேண்டியதில்லை, சாட்சியம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த கரங்கள் கரைபடியாத கரங்கள் என்பதை உலகம் அறியும். நான் நேர்மை நாணயத்துக்காக வாழ்கிறவன் என்பதை இந்த நானிலம் அறியும். நான் அப்படிப்பட்ட அபிலாசைகளுக்கு இடம் கொடுக்கவில்லை. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் என்றாள் அவ்வை பாட்டி. மீண்டும் ஒரு பிறவியிலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது பகுத்தறிவுக்கு புறம்பானது. ஒரு முறைதான் பிறக்கிறோம், ஒரு முறைதான் இறக்கிறோம். இந்த ஜீவன் 81 வருடங்களை கடந்து வந்துவிட்டது. இந்த 81 வருடங்களில் நான் இந்த செந்தமிழ் நாட்டுக்கு நாசகார நச்சாலை, ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வைத்தவன் இந்த வைகோ என்பதை எவராலும் மறுக்க முடியாது. நான் நடைபயணம் மேற்கொண்டேன் ஸ்டெர்லைட்டை எதிர்த்து. உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் வாதாடினேன். நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் தமிழர்களினுடைய சொத்து. அது வடநாட்டு முதலாளிகளின் கைகளுக்கு போய் சேருவதற்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை வாஜ்பாய் சர்க்கார் அறிவித்தவுடன் 24 தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் இது கூடாது, இது பண்டித நேருவால் காமராஜர் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலை, நவரத்தினங்களிலே ஒன்று, இது எங்கள் பூமி, எங்கள் ரத்தத்தை வியர்வையாக குட்டியிருக்கிறோம் என்று அந்த தொழிற்சங்க தலைவர்கள் கையெழுத்திட்ட கடிதத்தை விமான நிலையத்திலே செந்தில் அதிபன் என்னிடத்திலே கொண்டு வந்து தர, மறுநாள்
ராஜ்யசபா நாடாளுமன்றத்தில் நான் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை தனியார் மயமாக்க கூடாது என்று பேசிவிட்டு அந்த துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானை அறையிலே போய் சந்தித்தேன். நீங்கள் பேசி பயனில்லை, கேபினெட் முடிவெடுத்து விட்டது, நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியாருக்கு தாரை வார்க்கப்படும், யாராலும் மாற்ற முடியாது என்று சொன்னார். நான் உடனே பிரதமருடைய அலுவலகத்துக்கு ஓடினேன். அவர் அன்றைக்கு சபைக்கு வரவில்லை, உடல் நலமில்லை. நான் நாடாளுமன்ற கட்டிடத்தில் இருந்தவாறே பிரதமர் வாஜ்பாயினுடைய தனி செயலாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் அவசரமாக பிரதமரை சந்திக்க வேண்டும் என்றேன். அவருக்கு உடல் நலமில்லை, இன்றைக்கு பார்லிமெண்ட்டுக்கும் வரவில்லை, இன்று நீங்கள் சந்திக்க முடியாது என்றார். நான் சந்தித்தே தீர வேண்டும் என்று சொன்னதாக அவரிடம் சொல்லுங்கள், அவர் வாய்ப்பு கொடுப்பார் என்றேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து எனக்கு அலைபேசியிலே அழைப்பு வந்தது, தொலைபேசியிலே அழைப்பு வந்தது. பிரதமர் உங்களை வர சொல்லி இருக்கிறார், சாயங்காலம் 7 மணிக்கு பிரதமர் வீட்டுக்கு வாருங்கள் என்றவுடன் நான் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன். செந்திலதுவன் கொடுத்த அந்த தொழிற்சங்கங்களின் மனுவை அவரிடம் நீட்டினேன். ஒரு பார்வை, பருந்து பார்வையாக பார்த்துவிட்டு, கேபினெட் ஏற்கனவே முடிவு செய்து விட்டதே, என்எல்சி பிரைவேடைஸ் ஆகும் என்று, இனி எப்படி அந்த முடிவை மாற்ற முடியும் என்று கேட்டார். நான் உடனே சொன்னேன், மிஸ்டர் அடல்ஜி, நீங்கள் பீகாருக்கு சென்று வைகோ என் சுவிகார புத்திரனை போன்றவன் என்று பேசியதாக நான் செய்தித்தாளில் படித்தேனே. என் மீது அவ்வளவு அன்பும் பாசமும் நீங்கள் கொண்டிருந்தால் நான் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டாமா? என்னால் தமிழ்நாடு பயனடைந்தது என்று என் அரசியல் பொது வாழ்விலே எனக்கு ஒரு மனதிலே நிம்மதி ஏற்பட வேண்டாமா? இந்த உதவியை நீங்கள் செய்யக்கூடாதா? இது நவரத்தனங்களில் ஒன்றுதானே, லாபம் பெறும் தொழிற்சாலை தானே, எங்கள் பூமி தானே, எங்கள் தொழிலாளர்களினுடைய ரத்தம் தானே வியர்வையாக கொட்டப்பட்டிருக்கிறது. இது எப்படி நீங்கள் விற்பனை என்றால் வடநாட்டு பெருமுதலாளிகள் அதை பங்குகளை வாங்குவார்களே, பறிபோய் விடுமே என்ற போது கண்களை மூடிக்கொண்டு, ஒரு வழக்கம் அதுதான், கண்களை மூடிக்கொண்டு 2 நிமிடம் அமைதியாக இருந்தார். பிறகு கண்களை திறந்தவாறு, I agree with you. NLC will not be privatized. I will change the cabinet decision. கேபினெட் முடிவை நான் மாற்றுகிறேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார்மயம் ஆக்கப்பட மாட்டாது என்று சொன்னபோது, இதை நான் பத்திரிகைகளுக்கு இப்பொழுதே தெரிவிக்கலாமா என்று கேட்டேன். Do it now itself, from here itself. இங்கிருந்தே நீ பத்திரிகைகளுக்கு சொல்லலாம் என்றார். இந்து பத்திரிகையின் டெல்லி அலுவலகத்தினுடைய அங்கே இருந்த தலைமை நிருபரை நான் தொடர்பு கொண்டு சொன்னேன், பிரதமர் வாக்குறுதி அளித்து விட்டார், நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார்மயம் ஆக்கப்பட மாட்டாது. The disinvestment policy will be withdrawn. பிரதமர் இப்படி சொன்னாரா? அவர் பக்கத்தில் இருந்துதான் நான் பேசுகிறேன். மறுநாள் இந்து பத்திரிகை முதல் பக்கத்தில் கட்டம் கட்டி வெளியிட்டது, நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை நாங்கள் தனியார்மயம் ஆக்க மாட்டோம் என்று வைகோவிடம் பிரதமர் உறுதியளித்திருக்கிறார் என்று. அப்பொழுது அருண் ஷோரி துறை அமைச்சர் லண்டனில் இருந்தார் என்று. மறுநாள் தான் டெல்லிக்கு வருகிறார். நாடாளுமன்றத்திலே மைய மண்டபத்திலே அவரை சந்தித்து பிரதமர் இப்படி உறுதியளித்தார் நேற்றைக்கு, என்எல்சி பிரைவேடைசேஷன் வித்ரா பண்ண விட்டுவது. அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறதே. நான் பொய்யா சொல்லுகிறேன்? நாளை நான் பிரதமரை சந்தித்து விட்டு உங்களை 11 மணிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறேன் என்றார். நான் 10 மணிக்கே அவருடைய அறையின் உதவியாளர் அறைக்கு சென்று விட்டேன். இதை தெரிந்து கொண்டு அவர் வேக வேகமாக வந்து, நான் தான் 11 மணிக்கு சொல்றேன், எங்க செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி எல்லாம் என் ரூம்ல தான் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டரை போய் கேட்டேன், ஆமா என்எல்சி பிரைவேடைசேஷன் ஹஸ் பீன் கேன்சல்டு, அதை வித்ரா பண்ணியாச்சு அப்படின்னு பிரைம் மினிஸ்டரே சொல்லிட்டாரு. நீங்கள் சொன்னது போலத்தான் அவர் தெரிவித்தார் என்றவுடன் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த தமிழ்நாட்டினுடைய நவரத்தினங்களில் ஒன்றான 30,000 தொழிலாளர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயமாக்கப்படாமல்
தடுத்து நிறுத்தியவன் பெயர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரின் பெயர் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். இந்த செந்தமிழ் நாட்டின் உரிமைகளுக்காக, இதை பாதுகாப்பதற்காக நீட்டுணவுக்கு தடை வாங்கினோம், ஸ்டெர்லைட்டை மூட வைத்தோம், நெய்வேலியை காப்பாற்றிக் கொடுத்தோம். ஆக எங்கள் இயக்கம் தமிழ் நாட்டுக்கு, தமிழ் பூமிக்கு, தமிழ் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை நிறைவாக செய்திருக்கிறது. இனியும் தொடரும், தொடர்ந்து செல்வோம். இந்த இயக்கத்திலே இருக்கக்கூடிய கண்மணிகள், மாவட்ட செயலாளர்கள், தன்னலம் கருதாதவர்கள், என்னோடு பயணிக்கின்ற அவர்களுக்கு என் ஜீவனையே அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நடந்து வந்த தம்பிமார்கள் கால்கெடுக்க நடந்தார்களே, முகம் சுளித்தார்களா, முணுமுணுத்தார்களா, எங்கள் கால்களிலே புண் வந்து விட்டது, கொப்பளம் வந்து விட்டது என்று வருத்தப்பட்டார்களா? இல்லை. அப்படிப்பட்ட தீரர்களை, லட்சிய தீரர்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டிருக்கிறது. நான் அண்ணாந்து பார்த்தேன் ஆகாயத்தை. வானத்திலே நட்சத்திரங்கள் என் கண்களுக்கு படவில்லை. மழை வரக்கூடும் என்று வானிலையிலே அறிவித்தார்களே, பெருத்த மழை வந்து விட்டால் முதன்மை செயலாளர் வாங்கி கொடுத்த ரெயின் கோட்டுகளை கூட கொண்டு வராமல் அறையிலே வைத்து விட்டார்களே, கூட்டம் நடக்காமல் போய்விடுமே. அப்படியே மழையிலே நனைந்து கொண்டிருந்தாலும் நடுநிலையாளர்கள் இருக்க மாட்டார்களே, இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடக்குமா? அல்லது பெருமழை பெய்து கூட்டத்திலே பாதி பேர் கலைந்து செல்கிற நிலை ஏற்படுமா என்ற கேள்வி என் மனதுக்குள் எழுந்தவாறே இந்த மேடைக்கு வந்தேன். இயற்கை தாயே, அவ்வப்பொழுது எனக்கு சின்ன சின்ன உபகாரங்களை செய்கிறாய், அவ்வப்பொழுது எனக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்கிறாய். அந்த வகையில் இந்த 11 நாட்களும் நான் செம்மாந்து நடந்து வருவதற்கு, நெஞ்சை நிமிர்த்தி நடந்து வருவதற்கு, என் கால்களுக்கு வலுவையும் என் இதயத்துக்கு துணிவையும் தந்த இயற்கை தாயே நான் ஆராதனை செய்கிறேன். என் நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து போராடுவேன். இறுதி மூச்சு என் சுவாச கோஷத்திலே, நாசியிலே அந்த சுவாச காற்று இருக்கின்ற வரையில், என் தொண்டை குழியிலே ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த செந்தமிழ் நாட்டுக்காக, இந்த புண்ணிய பூமிக்காக, உலகத்தின் முதலாவது நாகரிக தொட்டில் என்று வர்ணிக்கப்படுகிற தமிழ் நாட்டுக்காக, உலகில் எங்கே நாகரிகம் தோன்றியதென்றால் அது டைகிரிஸ் யூப்ரடிஸ் நதிக்கரைகளின் மெசபடோமியாவிலே அல்ல, நைல் நதி கரையிலே இருக்கிற எகிப்திலே அல்ல, கிரேக்கத்திலே அல்ல, ரோமாபுரியில் அல்ல, தமிழ்நாட்டில் தான் உலகின் முதல் நாகரிகம் தோன்றியது. காட்டு பிராண்டிகளாக அம்மணமாக மக்கள் உலகின் சில பகுதிகளிலே திரிந்து கொண்டிருந்த போது மெல்லிய பட்டாடைகளை நெய்கின்ற இடமாக இந்த தமிழ்நாடு இருந்தது. அந்த பட்டாடைகள் எகிப்துக்கும் ரோமுக்கும் கிரேக்கத்துக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. உலகில் மரக்கலம் செலுத்துகின்ற கலை முதலில் கண்டவன் தமிழன் தான். அதனால் தான் பண்டித ஜவஹர்லால் நேரு ஜெயிலில் இருந்தவாறு, நைனிட்டால் அகமது நகர் கோட்டை சிறைகளில் இருந்தவாறு, தன் பிரிய மகள் பிரியதர்ஷினி இந்திராவுக்கு எழுதுகிற கடிதங்களில் உலக வரலாற்றை தொகுத்து எழுதுகிறார். கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்று. அதில் சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி எழுதுகிறார். மகளே, இந்தியாவின் இந்த உபகண்டத்திலே தெற்கே ஒரு பேரரசு இருந்தது. அதற்கு பெயர் சோழாயம் பெயர். அந்த சோழ பேரரசனுடைய கப்பல் படை வலிமை மிக்கதாக இருந்தது. யுத்தகலத்துக்கு செல்லுகிற யானைகளை அந்த கப்பலில் ஏற்றி கொண்டு போகிற அளவுக்கு அவ்வளவு பலமான கப்பல்களை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். அவர்கள் கீழ்த்திசை நாடுகளெல்லாம் ஜெயித்தார்கள். கிழக்காசிய நாடுகளையெல்லாம் வெற்றி கொண்டார்கள். ஆனால் அந்த நாடுகளை அவர்கள் அடிமைகளாக நடத்தவில்லை. அந்த நாடுகளிலே கூட போய் ஆலயங்கள் எழுப்பினார்கள். யாராவது ஒருத்தன் மது அருந்திருப்பான், அதை தடுக்க முடியாது. மது அருந்தினால்தான் சத்தம் போடுற எண்ணம் வரும்.
இவ்வளவு ஊசி விழுந்தா ஓசை கேட்கிற அளவுக்கு நிசப்தம் நிலவுகிறதே, இது கட்சியின் கட்டுப்பாட்டை காட்டுகிறது. அப்படிப்பட்ட பேரரசை பற்றி நேரு எழுதினாரே, அந்த கலையை உலகத்துக்கு கற்றுத்தந்தவர்கள் தமிழர்கள். இந்த செந்தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்கும், இங்கு வாழ்கிற மக்கள் சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளுகின்ற விபரீதம் நேர்ந்து விடாமல் தடுப்பதற்கும், அத்தகைய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்கும் இந்த நடைபயணத்தை ஒரு பிரச்சார கருவியாக, ஆயுதமாக மாற்றிக்கொண்டு நாங்கள் வருகிற வழிகளில், மக்கள் இல்லாத இடங்களில் என் நெஞ்சத்துக்கு நேசமான திரைப்பட பாடல்களை அந்த ஒலிபெருக்கியிலே ஒளிபரப்ப செய்து, அந்த பாடல் வரிகளை கேட்கிற போதே என் கால்களுக்கு ஒரு புது பலமும் என் நெஞ்சுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படும். அடுத்து மக்கள் இருக்கிற இடங்களில் என் சகோதரர்கள் அடிவயிறு வலிக்க முழக்க விழிப்பிக் கொண்டு வந்தார்கள். சாதியின் பெயரால் மோதல் வேண்டாம், மதத்தின் பெயரால் மோதல் வேண்டாம். பெரியார் அண்ணா பிறந்த நாட்டிலே, திருவள்ளுவர் பிறந்த நாட்டிலே சாதியின் பெயரால் மோதலா, மதத்தின் பெயரால் மோதலா என்று முழக்க விழிப்பிக் கொண்டு வந்தார்கள். அது காற்றோடு கரைந்து போய் விடாது, யோசிக்க வைக்கும். ஒரு கட்சி இந்த நாட்டிலே மதச்சார்பின்மையும் அதே நேரத்தில் எல்லா மதங்களுக்குமான சம உரிமைகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பட்ட பகலை போல வெளிச்சம் ஜொலிக்க செய்து, இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே இந்த எளியவனை பற்றி 4.5 நிமிடம் ஒரு பாடலையும் முதன்மை செயலாளர் தயாரித்து, அந்த பாடலையும் இங்கே போட்டு காட்டி, இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியையும் நடத்தி, இனிமேல் தான் இந்த தம்பிகள் தங்குகிற இடத்துக்கு சென்று இரவோடு இரவாகவோ அல்லது வைகறை வேளையிலோ தங்கள் ஊர்களுக்கு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த 11வது நடைபயணம் எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது. நான் வருகிற வழியில் பலகீனப்பட்டு எனக்கு ஏதேதோ நோய் இருப்பதாக சொன்னார். ஒரு நோயும் எனக்கு கிடையாது. நான் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், வலுவாக இருக்கிறேன். இன்னும் 20 ஆண்டு காலம் நான் உழைப்பேன். இந்த தமிழ்நாட்டு நிலத்துக்காக, தமிழ் நிலத்துக்காக, தமிழர் உரிமைக்காக, தமிழக வாழ்வாதாரங்களை காப்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடும், தன் தோள் கொடுக்கும், செயல்படும். அப்படிப்பட்ட வீராதி வீரர்களை, லட்சியவாதிகளை இந்த இயக்கம் கொண்டிருக்கிறது என்ற பெருமையோடு நீங்கள் காட்டுகிற அன்புக்கு பிரதிபலனாக நான் என்ன செய்ய முடியும்? எங்கள் சகோதரன், எங்கள் பொதுச் செயலாளர் யோக்கியமானவன் என்ற பெயரை கடைசி வரை காப்பாற்றுவேன். அதை நீங்கள் தலை நிமிர்ந்து சொல்லலாம். அதில் கடைசி வரை அந்த நாணயத்தை, நேர்மையை பாதுகாத்துக் கொடுப்பேன். செந்தமிழ் நாட்டினுடைய வரலாற்றில், திராவிட இயக்கத்தின் வரலாற்றில், திராவிட இயக்கத்தை பாதுகாக்கின்ற ஒரு வலிமையுள்ள சைன்யமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கியது என்று வருங்கால சரித்திரம் இதை எழுதத்தான் போகிறது. நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்ற சொற்கள் நமக்கே உரித்தானவை. வெல்க திராவிடம், வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா. நன்றி, வணக்கம்.